Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin, wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu kulu min thayyibati ma razaqnakum. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, al-hamiyatu ra'sud dawa, kama qala alaihi salatu wassalam. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்கொடை நலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஆஷுரா தினத்தில் நாம் வைத்த நோன்பை கபூல் செய்வானாக. இந்த நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இப்படிப்பட்ட நாட்களில் அல்லாஹ் தஆலா அருள்கின்ற இறக்குகின்ற எல்லா செயல்களையும் பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி புரிவானாக. ஆமீன். ஆஷரா தினத்திலே அமர்ந்திருக்கின்றோம். ஆஷரா, முஹர்ரம், ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடந்த ஜும்மாக்களில் நாம் பார்த்தோம். ஆஷரா தினத்தில் நோன்பு வச்சிருக்கக்கூடிய நாம் ஆஷரா என்பதை தாண்டி இந்த நோன்பை வைக்கக்கூடிய நாம் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய, இது ஆஷராவாக இருக்கட்டும் அல்லது இன்னும் பிற நாட்களில் வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும், ரமலானுடைய நோன்பாக இருக்கட்டும், எல்லா நோன்புலையுமே அல்லாஹ் தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சில பலன்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இந்த விஷயம் செஞ்சீங்கன்னா, குறிப்பாக நோன்பு வச்சிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற பலன் அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பலன்களை அடைந்தவர்களாக நாம் ஆகியிருக்கிறோமா? ஆன்மீக ரீதியான பலன்களை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு தஸீலு, நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்ன குறைந்தபட்ச அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலாவது ரமலானுடைய நாட்கள் நோன்பு வைத்தனா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நோன்பின் மூலமாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம் சமுதாயத்தினர்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் அப்படின்றத சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நோய்கள் அதிகமாக, நோயாளிகள் அதிகமாக வாழக்கூடிய சமூகமாக நம் இஸ்லாமிய சமூகம் மாறி வருகிறது. ஒரு பக்கம் உணவுகள் அல்லது பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை தாண்டி மனதின் மூலமாக வரக்கூடிய நோய்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சமூகமாக நம் சமூகம் மாறி வருகின்றது. நமக்கே தெரியும், அதிகமான இதய நோய்கள் நம்ம ஊரில் உருவாகிட்டு வருது. ஒரு பக்கம் ஒரு நிறுவனத்தின் மோசடியின் பெயரால் பல கோடிகளை இழந்த மக்கள், அதை நினைத்து இதய நோயாளிகளாக மாறக்கூடிய மக்கள். நம்ம ஊரில் நடந்த விஷயம் உங்களாம் தெரியும். ஒரு நிறுவனத்தில் லாபங்கள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு கொண்டு போய் இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் அதில் முதலீடு செய்து அதில் வரவில்லை அப்படின்ன உடனே உடைந்து மனது வலிந்து இதய நோயாளிகளாக மாறிய அதிகமான மக்கள் நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஒரு புறம் இப்படி இருக்க, இன்னொரு புறம் குடும்ப ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிளவுகள், இதை நினைச்சு மனது உடைந்து அது மூலமாக இதய நோயாளிகளாக அதிகமாக வாழக்கூடிய சமூகமாக நம் சமுதாயத்தினர்கள் மாறி வருத்தத்திற்குரிய விஷயம். இப்போ சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நமக்கு இவ்வளவு முன்னேற்றங்கள், விஞ்ஞான வளர்ச்சி, எல்லா விஷயங்களையும் எளிதாக கண்டறியக்கூடிய சாதனங்கள் இவ்வளவு இருந்தும் இப்படிப்பட்ட நோய் வாய்ந்த சமூகமாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். இப்போ சஹாபாக்கள் காலத்துல எதுவுமே இல்லை,
எந்த ஒரு கண்டுபிடிப்பும் எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்துல எப்படி சஹாபாக்கள் ஆரோக்கியமான சமுதாயமாக வாழ்ந்தார்கள்? ஏன்னா நோம்பின் மூலமாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவால் பொன்மொழிந்திருக்கின்ற அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, குறிப்பாக இது போன்ற நோன்பின் மூலமாக நாம் அடையக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சரியான இலக்கை நாம் அடைந்திருக்கிறோமா அப்படின்றத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் எந்த ஒரு நோய் கண்டுபிடிப்பு சாதனங்களும் இல்லாத ஒரு காலத்துல, மருத்துவர்கள் குறைந்த அளவில், அதுவும் இது போன்ற நவீன மருத்துவங்கள் இல்லாத ஒரு காலத்துல சஹாபாக்கள் எப்படி அவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள்? நமக்கெல்லாம் நாம யோசிப்போம், அவங்கெல்லாம் சஹாபாக்கள், அவங்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவங்க, அவங்களையும் நம்மளையும் நாம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நாம யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நிச்சயம் அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் தான், நபியினுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னே கட்டமைத்த சமூகத்தினர்கள் சஹாபாக்கள். அப்படி இருக்கின்ற நேரத்துல இபாதத்துகள்ல, ஆன்மீகத்துல, அரசியல்ல எல்லாத்திலுமே உயர்ந்த சமுதாயமாக வாழ்ந்த சஹாபாக்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி வாழ்ந்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த அந்த சமூகம் எப்படி வாழ்ந்தது? கியாமத் நாள் வரை என் சமுதாயத்தினர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு முன் உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சமூகத்தை கட்டமைத்து நம் சமுதாயத்திற்கு வழிகாட்டிகளாக கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ நாம யோசித்து பார்க்கணும், சஹாபாக்கள் எப்படி நோய் இல்லாம வாழ்ந்தாங்க? அவங்க காலத்திலேயும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கும், இது போன்ற விஷயங்களை கடந்திருப்பார்கள், சந்தித்திருப்பார்கள். எப்படி சஹாபாக்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இன்னும் சொல்ல போனா நாம சாப்பிட்ற மாதிரி சஹாபாக்கள் சாப்பிடுவது கிடையாது. பல நாட்கள் பட்டினிகளாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை கடந்திருக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்களை கடந்து வந்த சஹாபாக்கள் சமூகம் எப்படி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்ற ஒரு கோணத்துல நாம சஹாபாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அந்த வழிகாட்டுதல்களை நாம பார்த்தா இரண்டே விஷயங்கள் மட்டும்தான் சஹாபாக்கள் பின்பற்றி ஆரோக்கியமான சமுதாயமாக வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இரண்டு விஷயங்களை அடிப்படையாக வைத்துதான் சஹாபாக்கள் சமூகத்தை கட்டமைத்தார்கள். முதல்ல உண்ணுகின்ற உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், சரியான உணவா, வாய்க்குள்ள போகும் பொழுது அது உடலுக்கு ஏற்ற உணவா என்று பார்த்து ஆய்வு செய்து சஹாபாக்கள் உண்டார்கள். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், உண்ணுகின்ற முறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சஹாபாக்கள் சரியான முறையில உண்ணுகின்ற முறை, சாப்பிடுற முறை, சாப்பிடுற சாப்பாடு எப்படியெல்லாம் சாப்பிடணும், அதே போன்று அதை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்ற இரண்டு விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக வைத்து சஹாபாக்கள் சமூகத்தை கட்டமைத்ததனால்தான் பல நாட்கள் பட்டினியாக எதுவுமே உண்ணாமல் இருந்த பொழுதும் சஹாபாக்கள் சமூகம் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். உலகத்துல 185 கோடி மக்களுக்கு டயாபெட்டிஸ், நீரிழிவு நோய் இருக்குது. 185 கோடி மக்களுக்கு. வருத்தத்திற்குரிய விஷயம், அதுல பாதி யாருன்னா இந்திய மக்களுக்கு தான். 77 கோடி நபர்களுக்கு நீரிழிவு நோய், டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோய் இருக்குது. இப்போ குர்ஆன் இது குறித்த வழிகாட்டுதல், எல்லா நோய்களுக்கும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா அதிகமான நபர்கள் இந்தியர்களாக, குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக நோயாளிகளாக மாறி வருவது வருத்தத்திற்குரிய விஷயம். குர்ஆன்ல இதற்கான வழிகாட்டுதல் என்ன? எதை வச்சு சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுவுமே சாப்பிடாமல் இருக்கின்ற சமூகத்தை ஆரோக்கியமான சமூகமாக கட்டமைத்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் குர்ஆன் வழியிலாகவும் ஹதீஸ் வழியிலாகவும் நாம் பார்க்கும் பொழுது, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா உண்ணுகின்ற உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும் பொழுது ஹலாலான உணவுகளை மட்டும் உண்ணுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஹலாலான உணவுகள்னா என்ன, ஹராமான உணவுகள்னா என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹலால் ஹராம் அப்படின்ற விஷயத்தோட நம்ம பார்வையை சுருக்கிடுறோம். ஆனால் குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஹலாலான உணவுகளை உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வசனங்கள்ல 4 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா ஹலாலன் தய்யிபா, தையிபான ஹலாலான உணவுகளை நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். தையிப் அப்படின்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறோம். தையிப் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் உடையக்கூடிய வார்த்தை தான் தையிப் அப்படின்ற வார்த்தை. தையிப்னா உடலுக்கு, நான் ஹதீஸ் தஃசீர்களின் பிரகாரம் அதை பார்த்தோம்னா ஹலாலான உணவை உண்ண வேண்டும், அந்த ஹலாலான உணவும் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்காத உணவாக நீங்கள் உண்ண வேண்டும் அப்படின்ற அந்த அர்த்தம் தான் அந்த தையிப் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முன் சென்ற நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா பார்த்து சொல்லும் பொழுது, நபிமார்களே உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த நபித்துவத்தை நீங்கள் சரியான முறையில் ஏற்றி வைக்க வேண்டும். அதே நேரத்துல குலு மின் தய்யிபாதி, தய்யிபான உணவுகளை நீங்க சாப்பிடணும். வஅமலு சாலிஹா, சாலிஹான அமல்களை நீங்க செய்யணும் அப்படின்ற ஒரு 3 கட்டளைகளை விதித்ததாக குர்ஆன் நமக்கு, நபிமார்களுடைய கட்டளைகளாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். உங்களுக்கு என்னென்ன அல்லாஹ் கொடுத்திருக்கானோ எல்லாத்தையும் எத்தி வச்சிடணும். அதே நேரத்துல தய்யிபான உணவுகளை நீங்க சாப்பிடணும், சாலிஹான அமல் செய்யணும். இந்த 3 விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தா தெரியும். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை நீங்க எத்தி வைக்கணும் அப்படின்னு கட்டளை இடுறான், அது ஓகே. இரண்டாவது கட்டளையாக ஏன் தய்யிபான உணவுகளை நீங்க சாப்பிடணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுறான். நபிமார்களுக்கு எத்தனையோ கட்டளைகள் இருக்கின்ற அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா ஏன் குலு மின் தய்யிபாதி, தய்யிபான உணவுகளை மட்டும் நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்ற கட்டளை கொடுத்து அடுத்து வஅமலு சாலிஹா, சாலிஹான அமல்கள் நீங்க செய்யணும் அப்படின்ற கட்டளை அல்லாஹ் தஆலா சொல்றான். தஃசீர் கிதாபுகள் நாம பார்க்கும் பொழுது யாருடைய உணவு உடலுக்கு தீங்கு விளைவிக்காத அளவில் உண்ணக்கூடிய நபர்களாக யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, ஹலால் ஹராமை பேணி நிச்சயமாக உண்ண வேண்டும். அந்த ஹலாலான உணவுகளிலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத, எந்த ஒரு நோயையும் ஏற்படுத்தாத, உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய உணவுகளை யார் உண்கிறார்களோ அவர்களால் மட்டுமே அமல்களை சாலிஹான அமல்கள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கட்டளையை கொடுப்பதன் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான். நம்ம ஹலால சரியான முறையில பார்த்துடுறோம், ஆனா அடுத்து இருக்கக்கூடிய தய்யிபான உணவா அப்படின்ற விஷயத்துல நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததன் விளைவு தான் இன்றைக்கு நோயாளிகள் அதிகமாக வாழக்கூடிய சமூகமாக நாம் மாறிக்கிட்டு வர்றோம். பொதுவா ஒரு பழமொழி உண்டு தமிழ்ல, வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்ற பழமொழி. எதையும் வரும் முன்னாடி நம்ம பாதுகாத்திட வேண்டும். நம்மளுடைய சமுதாயத்தில் நம்முடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, இதற்கு வருமுன் காக்கின்ற விஷயத்துல எல்லா விதமான வழிகாட்டுதலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமான சமுதாயமாக வாழ்வதற்கான எல்லா வழிகாட்டுதல்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம் நம்முடைய சமுதாயத்தினர்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, எல்லா பிரச்சனையும் முத்தி போனதுக்கு அப்புறம் தான் மருத்துவர்களை நாடக்கூடிய ஒரு சமுதாயமாக நம் சமுதாயத்தினர்கள் மாறி வருகின்றார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்படி வரும், இதற்கு முன்னால் இந்த மருத்துவம் தான் அந்த நோய்களுக்கான சரியான தீர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த எந்த ஒரு வளர்ச்சியும் எந்த ஒரு இதுவுமே இல்லாத 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்றத நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹலாலான விஷயத்தில் கவனம் செலுத்துகின்ற நாம் அடுத்து இருக்கக்கூடிய தய்யிப், உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எவ்வளவு கவனத்தோடு இருக்கின்றோம் அப்படின்றத நாம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கஹஃப் வாசிகள், குகைவாசிகள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க, குகையில தூங்கினாங்க. தூங்கி எந்திரிச்சவரும் ஒரு ஆபத்தான சூழல், 300 வருஷம் எல்லாமே மாறி இருக்கும். ஊர் மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. 300 ஆண்டுகளாக கலாச்சாரம் மாறி இருக்கும், உணவு பழக்க வழக்கம் மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். அப்படிப்பட்ட ஆபத்தான சூழல்ல தூங்கி எழுகின்ற கஹஃப் வாசிகள் தங்களுக்கு மத்தியில சில விஷயங்களை பேசிக் கொண்டதாக குர்ஆன் சொல்லும். இந்த மாதிரி இவ்வளவு நாள் நம்ம தூங்கிட்டோம், பசியோட 300 ஆண்டுகள் தூங்கி இருந்துச்சோன்னா கடுமையான பசி. பசியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்க உட்கார்ந்து கூட்டமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு நபர் சொல்லுகின்றாங்க, இந்த மாதிரி பல்யந்தூர் ஐயா நம்மகிட்ட கொஞ்சம் காசு பணம் இருக்குது, அந்த காசு பணத்தை கொண்டு போய் ஊரில் இருக்கக்கூடிய உணவுகள்ல அசுகா தாமன் அப்படின்ற வார்த்தை எல்லாம் கஹஃப் சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. இப்போ நாம் ஒரு பல கலாச்சாரங்களை கடந்து வந்திருப்போம். நம்முடைய தந்தைமார்கள், அவர்களுடைய தந்தைமார்கள்லாம் ஒரு உணவு பழக்க வழக்கத்தில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம் பிள்ளைகள் இப்படி உணவு பழக்கம் என்பது கலாச்சார ரீதியாக மாறிக்கிட்டே வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவர்கள் வாழக்கூடிய சூழல்ல இன்னைக்கு சமுதாயம் எப்படி மாறிடுச்சுன்னா, எது சுவையான உணவோ அது தய்யிபா, உடலுக்கு தீங்கு விளைவிப்பதா, அல்லது அதனுடைய தயாரிப்பு முறைகள் எப்படி அப்படின்றதெல்லாம் பார்க்காம நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ற மாதிரி எது சுவையான உணவோ அதை உண்ணக்கூடிய ஒரு தலைமுறையினர்களாக நாம் மாறிட்டு வரோம். ஆனால் சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் தஆலா 300 ஆண்டுகள் தூங்கி
300 வருஷத்துக்கு அப்புறம் கலாச்சாரம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் ஆபத்தான சூழலில் எழுகின்ற குகைவாசிகள் தங்களுடைய தோழர்கள் இடத்தில் பேசிக் கொள்கின்றார்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சு கொண்டு போய் ஊர்ல போய் நீங்க பார்க்கணும். பார்க்கிற உணவுகள்ல கலாச்சார ரீதியா நிறைய உணவுகள் வந்திருக்கும், சுவையான உணவுகள், வண்ணமான உணவுகள் வந்திருக்கும். ஆனா அந்த நேரத்துல அசுகா தாமன் உணவுல எது நமக்கு ஆரோக்கியத்தை தருமோ, எது பரிசுத்தமான உணவோ, எதை சாப்பிட்டா நம்ம உடலுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காதோ அப்படின்ற ஒரு உணவை பார்த்து வச்சிருக்கிற காசை வச்சு யாராச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு 300 ஆண்டுகள் தூங்கி எழுந்த அந்த கஹ்ஃவாசிகள் பேசியதாக குர்ஆன் அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றை பதிவு செய்வான். அப்ப ஆபத்தான சூழல்லையும் அந்த கஹ்ஃவாசிகள் குகை தோழர்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத உணவை நாம் உண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு பிடிப்பில் இருந்தார்கள் அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. நம்ம கையில எல்லாமே இருக்குது. எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் சொந்தக்காரர்களாக நாம் மாறிக்கிட்டு வர்றோம். இப்படிப்பட்ட சூழல்ல நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய, நாம் உண்ணக்கூடிய உணவு எப்படி இருக்கிறது அப்படின்றத குர்ஆன் வழியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்ப அதிகமான நோயினுடைய விஷயங்கள் எல்லாம் உணவினுடைய பழக்க வழக்கத்தை அடிப்படையாக வைத்து தான் வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல நாள் பட்டினியா இருந்திருப்பாங்க அப்படின்னு ஹதீஸ் நாம படிச்சிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு வேறொரு கோணத்துல யோசிச்சு பார்க்க வேண்டும். பல நாள் பட்டினியாக கிடந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் வர்ணிக்கின்ற பொழுது ஒரு சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தால் முழு இரவு சந்திரனை போன்று இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு ஒரு வாட்டசாட்டமான ஒரு பலமான உடல் அமைப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அமைப்பு இருக்கும் அப்படின்னு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க. அதற்கு ஏற்ற உணவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்பது கிடையாது. தோல் சம்பந்தப்பட்ட உணவுகள் என்ன, உடலை வாட்டசாட்டமாக வைத்திருப்பதற்கான உணவுகள் என்ன அப்படின்ற சில நாட்கள் பல நமக்கெல்லாம் தெரியும். சஹாபாக்கள் ஒரு கல்ல வயிற்றுல கட்டியிருந்தாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்லத்துடைய வயிற்று கட்டியிருந்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கின்ற சஹாபாக்கள் ஏன் இப்படி பொலிவாக இருந்தார்கள், இப்படி ஆரோக்கியமாக இருந்தார்கள், பார்க்கின்ற பொழுது பிரகாசமாக இருந்தார்கள் அப்படின்னு சஹாபாக்கள் வர்ணிப்பதற்கான காரணம் என்ன? ஒருபுறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிடித்த நபி, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி என்பதையும் தாண்டி ஒரு பல நாள் பட்டினியில் கிடக்கக்கூடிய மனிதனால் எப்படி இவ்வளவு பொலிவாக ஒரு சமுதாயத்தை வழிநடத்த முடியும் அப்படின்ற ஹதீஸை நாம என்ன செய்வோம்னு சொன்னா, பட்டினியா கிடந்தாங்கன்னா கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற கண்ணோட்டத்துல மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம். பல நாள் பட்டினியாக கிடந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் தன்னுடைய உடலுக்கு எந்த வகையிலும் தீங்கு தராத உணவை உண்ணக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதான உணவா பேரிச்சம்பழம் இருந்துச்சு. நமக்கு தெரியும். பேரிச்சம்பழம் நம்ம ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி நாம் ஹதீஸை அப்படியே கடந்து சென்று விடுவோம். எந்த ஒரு சூழலையும் இப்படி பலமாக திடமாத்திரமாக சரும பொலிவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த பிரதான உணவா இருக்கக்கூடிய பேரிச்சம்பழமும் ஒரு வகையில் காரணம். ஏன்னா எந்த ஒரு சூழலிலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத அந்த பேரிச்சம்பழத்தை பிரதான உணவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கொண்டார்கள் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு கஷ்டமான சூழல் வந்தாலும் ஒரு பொழுதும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்ததில்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் தானே, வீக்லி ஒன்ஸ் தானே, வாரத்திற்கு ஒரு முறை தானே அப்படின்ற ஒரு கோணத்துல நம் தலைமுறையினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்றத நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு குளிர்ச்சியா வேணும் அப்படின்னு சொன்னா, அல்லது தாகமா இருக்குது, அல்லது ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு விஷயத்துல ஒன்று கூட்டல் நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு கேதரிங் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பானமா அல்லது ஒரு குளிர்ந்த பானத்தை வாங்கி குடிக்கும் பொழுது இது உடலுக்கு தீங்கு விளைவிக்குமா அப்படின்றத நாம யோசிப்பது கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவ்வளவு பாலைவன அந்த வெயிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யார சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச பானம் என்ன, எவ்வளவு சூட்டுலையும் உங்களுக்கு பிடித்த பானம் என்ன. நமக்கு கடுமையான பாலைவனத்தில் இருக்கும் பொழுது நம்மள்கிட்ட இப்படி கேட்டால் நாம் என்ன சொல்றோம்னா வகை வகையான
குளிர்பானங்களை நாம சொல்லியிருப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை நாம் யோசித்து பார்க்க எனக்கு மிகவும் பிடித்த உகந்த பானம் என்பது தண்ணீர். தண்ணீருக்கு அடுத்தபடியாக தேனை ஊற இது பேரிச்சம்பழத்தை ஊற வைத்த தண்ணீர் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ரெண்டு ஹதீஸை பார்க்கும்பொழுது நாங்கள் வெறும் ஹதீஸாக கடந்து சென்று விடுவோம். பாலைவன சூழலுக்கு ஏற்ற தண்ணீரையும் அதே போன்று அதிகமாக இருக்க ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம் ஊற வைத்த தண்ணீர். நம்முடைய கோணத்துல நாம விளங்குற மாதிரி சொல்லணும்னா நாம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய பழைய சோறு இருக்கக்கூடிய சத்து அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்துல ஊற வைத்த அந்த பேரிச்சை ஊற வைத்த தண்ணீர் நபீதுன்னு அழைக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல நாம சாப்பிடக்கூடிய பழைய சோறுல இருக்கக்கூடிய சத்து எல்லாம் அந்த தண்ணீர்ல இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உணவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டார்கள் என்றால் இது சம்பந்தப்பட்ட உணவுகள்ல குறிப்பாக ப்ரோபயாட்டிக் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பழங்கால உணவு முறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி உண்டார்கள் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனை வீடுகள்ல இந்த மாதிரியான உணவு வழக்கம் என்பது இருந்து வருகிறது அப்படின்னு நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன செய்யறோம்னு சொன்னா எப்பவுமே அந்த உணவினுடைய சுவையை மட்டும் பார்த்து உண்ணக்கூடிய ஒரு சமூகமாக நாம மாறிட்டு வர்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கோதுமை இருந்துச்சு, நம்முடைய காலத்துலயும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலிக்கப்பட்ட கோதுமை மாவை பயன்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கப்பட்டது. சலிக்கப்பட்ட கோதுமையினுடைய மாவுனா நம்ம காலத்துல நாம் வளர்ந்துற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மைதாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாங்களா அப்படின்னு. அதாவது சலிக்கப்பட்ட கோதுமை அதனுடைய துகள்கள்ல இருந்து தான் ரீடிஃபைன்டு வீட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மைதா உருவாக்கப்படுகிறது. இந்த கேள்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி சலிக்கப்பட்ட கோதுமை அதுல இருந்து தான் மைதா மாவு உருவாகுது. அந்த கோதுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறாங்களா அல்லது சலிக்கப்பட்ட கோதுமையினுடைய மாவுல இருந்து வரக்கூடிய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் முழுவதும் ஒருபொழுதும் இது மாதிரி சலிக்கப்பட்ட கோதுமை ரீடிஃபைன்டு வீட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மைதாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபொழுதும் பயன்படுத்தியது கிடையாது. அவங்க காலத்துல பயன்படுத்துவதற்கான எல்லா விஷயங்களும் இருந்துச்சுதானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவைமிக்க உணவாக அது இருந்திருக்கும். இப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை? இதை பயன்படுத்தினால் நிச்சயம் கஷ்டமான காலத்திலும் கூட அதை பயன்படுத்தப்படவில்லை. ஏன்? அதை பயன்படுத்தினால் நிச்சயமாக உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்ற ஒரு கோணத்துல இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய திப்பு நபிவழி மருத்துவம் அப்படின்ற கிதாபுகள்ல இதை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தல அப்படின்னு சில விளக்கங்கள் எழுதுவாங்க. இது உடல்ல போய் தங்கிரும், செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும், இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலிக்கப்பட்ட கோதுமையினுடைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தாததற்கான காரணத்தை எழுதும் பொழுது அது உடல்ல போய் தங்கிரும், அது செரிமானம் ஆவதற்கு லேட் ஆகும், அதே மாதிரி உடல்ல கடிவாக தேய்க்கும் அப்படின்ற காரணங்களை இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு கஷ்டமான சூழல் வருகின்ற பொழுதும் நாம சந்தோஷமான சூழல்ல சுவைமிக்க உணவுகளை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா கஷ்டமான நேரத்திலும் கூட பல நாட்கள் பட்டினியினால் கழிந்த நாட்களிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலினுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும் ஒரு சிறிய அளவு உணவை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் எந்த அளவுக்கு அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல விழிப்புணர்வோடு இருக்கிறோம் அப்படின்றத சிந்தித்து பார்க்கவே இல்லை. உணவு பழக்க வழக்கங்கள், உணவை உண்ணும் முறை, நூறுல ஒரு பங்கு தான் உணவு இருக்கணும் அப்படின்றத நாம ஹதீஸா பார்க்கிறோம். இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய விஷயம் கோல்டன் ரேஷியோ ஆஃப் ஈட்டிங். ஒரு மனிதன் ஆரோக்கியமான மனிதனா வாழணும்னு சொன்னா எப்படி சாப்பிட வேணும் அப்படின்ற பல ஆண்டுகள ஆய்வுகளை நடத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட உண்ணும் முறைகளை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த உண்ணும் முறைகளை தான் இன்றைக்கு நவீன மருத்துவத்தினுடைய உண்ணுவதற்கான வழிமுறைகளாக அவங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. ஹாலித் இப்னு ஹல்தா, ஹாரிஸ் இப்னு ஹல்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அன்றைய காலத்தினுடைய மிகச்சிறந்த மருத்துவர். எல்லா நோய்களுக்கும் அந்த சஹாபியில போய் மருந்து கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எத்தனையோ மருந்துகளை நான் கண்டுபிடிச்சி அல்லாஹ்வினுடைய கிருபையினால நான் குணப்படுத்தி அதுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கேன் யா ரசூலல்லாஹ், ஆனா
நான் கண்டுபிடிச்சிருக்கிற மருந்துகளை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய மருந்துல மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹாரிஸ் இப்னு ஹல்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹமியத்துர் ரஸூல் தவா, உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எந்த அளவிற்கு கட்டுப்பாடோடு இருக்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கு மருந்துகள்ல ஆகச்சிறந்த மருந்து அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு காலகட்டத்துல உமர் ரலியல்லாஹு நடந்து போய்கிட்டு ஒரு ஆள் எதிர்த்தாப்புல வர்றாங்க, நல்ல ஒபிசிட்டி, நல்ல உடல் பருமன், அப்படியே நல்ல உடல் பருமனான ஒரு ஆள். உமர் ரலியல்லாஹு வரும்பொழுது அந்த ஆளை பார்த்து கேட்கிறான், ஏன்பா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்லிடுறாங்க, இது அல்லாஹ்வினுடைய பரக்கத்து, அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான், இவ்வளவு குண்டா இருக்கன்னா எனக்கு அல்லாஹ் கொடுத்த விஷயம் அப்படின்னு அந்த நபர் சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு இது அல்லாஹ்வினுடைய பரக்கத்துன்னு சொல்லாதீங்க, இது உங்களுடைய அல்லாஹ்வினுடைய தண்டனை இதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது இதயத்தை என்ன செய்யுதுன்னு சொன்னா இபாதத்தை விட்டும் இது இதயத்தை சோம்பேறித்தனமாக ஆக்கிவிடும், இது நோய்களை உண்டு பண்ணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கட்டுப்பாடோடு சஹாபாக்கள் இருந்ததுனால தான் அன்றைய காலத்துல எந்தவித மருத்துவங்களும் இல்லாத நேரத்திலும் சஹாபாக்கள் ஆரோக்கியமான சமுதாயமாக வாழ்ந்தாங்க. நிறைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சாதாரணமான சின்ன ஹதீஸ்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகமான மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை திப்பு நபவி அப்படின்ற ஒரு நபிவழி மருத்துவம் அப்படின்ற புத்தகத்தில் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அதுல 2 வகைகளை பிரிப்பாங்க. ஒன்று உடல் ரீதியான நோய், மன ரீதியான நோய். நோய் மொத்தம் 2 வகை, உடல் ரீதியான நோய், மன ரீதியான நோய். உடல் ரீதியான நோய் உண்டாவதற்கு ஒரு 3 காரணங்களை இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. முதல் விஷயம் அது சியாதத்துல் மாத்தா, அதிகமாக அளவு கட்டுப்பாடு இல்லாமல் உண்பது ஒரு மனிதனுக்கு அதிக நோயை கொண்டு வரும். இரண்டாவது அது வதாவும் பாசை, உண்ணுகின்ற உணவு அது தவறான உணவாக கிடைத்ததையெல்லாம் உண்ணுகின்ற ஒரு பழக்கம் எப்பொழுது வருகின்றதோ அதனுடைய தீங்கை ஆறும் செய்யாமல் எப்பொழுதெல்லாம் சுவைக்காக அதிகமாக உணவுகளை உண்ணக்கூடிய ஒரு சூழல் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் உடலில் நோய் அதிகமாகும் அப்படின்னா இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி. மூன்றாவதாக அல் ஹபாஇஸுல் ஃபதா, உடலில் தேங்கக்கூடிய கழிவுகளின் மூலமாகவும் உடலில் அதிகமான நோய்கள் வரும் அப்படின்னு இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி 3 விஷயங்களை சொல்லிட்டு இந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த உணவுகளை எல்லாம் விரும்பி சாப்பிட்டார்களோ அப்படிப்பட்ட உணவு பழக்கத்திற்கு நாம் மாற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுன்னத்தான முறைப்படி உண்ண சொன்னார்களோ அப்படிப்பட்ட உணவு உண்ணுகின்ற பழக்கம் நம்மிடத்தில் வருகின்ற பொழுதுதான் நோயில்லாத சமூகமாக நாம் மாறுவோம் அப்படின்னு நாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய திப்பு நபி அப்படின்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றாங்க. நியமிக்கலான முடியாது. இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் நிறைய விஷயங்களை வாக்களித்திருக்கலாம். சொர்க்கத்தினுடைய நன்மை, ரய்யான் என்ற வாசல், இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கலாம். குறைந்தபட்சம் உலகத்தில் இந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அளவிற்கு நாம் கவனத்தோடு இருக்கணும் என்பதை சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வும் ரசூலும் எப்படிப்பட்ட உணவு பழக்கங்களை, உணவு முறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட உணவுகளை உண்டு ஆரோக்கியமான சமுதாயமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.